பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் இன் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசுவின் 40 நாள் முழங்கால் ஜெபத்தில் இன்றைக்கு 36வது நாள். இந்த நாளில் தேவன் உங்களோடு பேசுகிறதான வார்த்தை யாத்திராகமம் 14:16. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தில் மேல் நீட்டு, சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். ஆமெனுக்கு பிரியமான ஜனமே, கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ உன் கோலை நீட்டு, உன் கையை சமுத்திரத்துக்கு நேராக நீட்டும் பொழுது அது 2 பிளந்து விடு, ஜனங்கள் வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள் ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனால் அதை சந்தேகப்படாமல் அந்த சூழ்நிலையை பார்க்காம மோசே செஞ்சதுனால அந்த இடத்துல கர்த்தர் என்ன செஞ்சாருன்னு பாருங்களேன். 21 வசனத்தை சொல்லுது, மோசே தன் கையை சமுத்திரத்துக்கு மேலாக நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரத்தை ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலங்கள் பிரிந்து போயிற்று. ஆமனுக்கு பிரியமான தேவச்சனமே, மோசே கிட்ட சொன்னது என்ன சொன்னார்? உன் கையை நீட்டி அதை பிளந்துடுன்னு சொன்னார். அவனுக்கு சொன்னதை அவன் நேராக அதை போய் விசுவாசத்தோடு அதை செஞ்ச பொழுதுதான் கர்த்தர் கீழ்காற்றை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். இவன் கையை நீட்டுவான், அப்போ நீ போய் சமுத்திரத்தை 2 பிளந்துருன்னு கீழ்காற்றுக்கு கட்டளை கொடுத்திருந்தார். அப்போ முழுதும் நீ அந்த சமுத்திரத்தை பிளந்து நீ அது மதிலாக காற்றை சமுத்திரத்துக்கு மதிலாக வச்சாரு. அதை தாண்டி இந்த ஜனங்களை தொடக்கூடாதுன்னு சொல்லி வெட்டாந்தரையாக மாற்றும்படியாக அவ்வளோ தூரத்துக்கு கீழ்காற்றை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். இன்றைக்கு உங்கள் வாக்கு தத்துவத்தை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காண்டி கர்த்தர் ஆயத்தம் பண்ணின அன்னைக்கு அந்த ஜனங்கள் சமுத்திரத்தின் வழியாக அந்த சமுத்திரத்தின் பாதை வழியாக கடந்து போகணுன்றதுக்காண்டி கீழ்காற்றுக்கு தேவன் கட்டளை கொடுத்தாருன்னு சொன்னால், இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில் உங்களுடைய காரியங்களை கர்த்தர் நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போகணுன்னா உங்கள் வாக்கு தத்துவத்தை நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அதை செயல்படும்படியாக தேவன் இயற்கைக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆமென். அன்றைக்கு கீழ்காற்றுக்கு கட்டளை கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்காக எந்த விதமான காரியங்களையும் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு அந்த விசுவாசத்தோடு நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்லவரை நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களோட சூழ்நிலையை பார்த்து நாங்கள் புலம்பி தவித்த நாட்கள் முடிந்துட்டோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால விசுவாசமான ஊற்று புறப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் கிரியைகளை வெளிப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, அவிசுவாசமான எண்ணங்கள் எங்களை விட்டு ஒளிந்து போவதாக. இயேசுவின் நாமத்தினால தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்தித்து ஆண்டவரே எல்லா விதமான நுகத்தடிகளும் முறித்து போடும்படியா நான் செபிக்கிறேன்ப்பா. இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய ஜனங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறீங்கப்பா. அதை செயல்படும்படியாக இந்த சூழ்நிலைக்கு நேராக அவங்க வாக்குத்தத்தத்தை சொல்லி கையை நீட்ட கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, கையை நீட்டும் பொழுது அன்றைக்கு ஆண்டவரே செங்கடல் 2 பிளந்தது போல ஆண்டவரே இந்த நாட்கள்ல ஆண்டவரே எங்களுக்கு நியமிக்கப்பட்ட இயற்கைக்கு கட்டளை கொடுக்கப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால அன்றைக்கு கீழ்காற்று ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுக்காண்டி ஆண்டவரே தேவன் ஆயத்தம் பண்ணினவைகள் ஆண்டவரே தயாராக இருக்குது. ஆண்டவரே, விசுவாசத்தோடு நாங்கள் அதை நீட்ட தேவன் கிருபை செய்வீராக. அற்புதமாயும் அதிசயமாயும் தேவன் நடத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எங்களை கொண்டு துவங்கினதை எங்களை கொண்டு முடிக்க தேவன் சித்தமாக இருக்கிறார். ஆண்டவரே, சூழ்நிலையை பார்க்கல ஆண்டவரே, சூழ்நிலையை உருவாக்குனதை பார்க்கல ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பிக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். அதையே நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படியே நாங்கள் பேசுகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இதுவரைக்கும் நாங்கள் வாக்குத்தத்தத்தை எப்படி ஜெபம்னு எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. ஆனால் இந்த நாளில் அப்பா ஆண்டவரே வாக்குத்தத்தங்களை சொல்லி நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் அப்பா எங்களுக்கு இயற்கைக்கு நீர் கட்டளை கொடுத்த காரியங்கள் இன்றைக்கு நடப்பதாக, எங்களுக்கு தடையாக இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் சேருவதாக இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே ஆசீர்வாதமான வாய்க்கால் ஊற்று புறப்படுவதாக சொல்லி நான் செபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு கர்த்தர் இயற்கைக்கு கட்டளை கொடுத்துருக்கிறீங்க. எங்கள் வாக்குத்தத்தத்தை சொல்லி நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாள் எங்களோட வாக்குத்தத்தை சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்காக ஆயத்த பண்ணினவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே பிசாசின் தந்திரமான சூழ்ச்சிகள் எல்லாம் விலகி ஓடுவதற்கான சோத்திரம். ஆண்டவரே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.